மாதத்தியம்மாள் டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து கலைமணி சகோதரி சொன்ன மாதிரி இருப்பாங்க. அது நேரத்தில் அவங்க வந்து ஒரு ஈரம், பாறைக்குள் ஈரம்ன்ற மாதிரி அவங்களுடைய கேரக்டர். அதனால தான் அதை பற்றி யாரும் எதிர்வினை ஆற்றுறது இல்லை. அவங்க சொல்கிறத யாரும் கூச்ச கோபமாகவே எடுக்கிறது இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் எப்போ கோபம் வரும்னா அதன் மீது கொண்டிருக்க அதிகமான பற்று, அந்த பற்று தான் கோபமாக மாறும். அதிக பற்று வச்சுருக்கவங்க தான் அதிக கோபம், கொஞ்சம் பற்று இருக்கவங்களுக்கு மறுத்து விட்டுருவாங்க. யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ அவங்க முருகன் மாதிரி, முருகனுக்கு ரொம்ப கோபம் வரும். முருகன் நம்ம சங்கம் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று அவர் முருகன் சார் கொடுத்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சங்கத்துக்கிட்ட ஒருத்தன் கோச்சிக்கிற அளவுக்கு அந்த சங்கத்தில் ஈடுபாடு இருக்குன்னு தான் இருக்குது. அதனால் கோபப்படுறவங்க நம்ம புறந்தள்ளிட்டு போக முடியாது. அப்படி நம்ம சங்கத்தின் மீது அதீத பற்று கொண்டிருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் நமது சகோதரி கலைமணி டீச்சர் முன்னாடி மாவட்ட மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வரைக்கும் பொறுப்பேற்றுள்ளவர். இவங்க பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஊரில் சோழம்பட்டிங்கிற ஊரில் ஒரு கருவக்காட்டு பகுதியில், வெப்பம் நிறைந்த இந்த பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட மக்களா, இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் எப்படி இருக்கும்னு முழுசாக பழகிறாங்க. முழுமையான ஒரு இடத்துலேருந்து முழுமையான ஒரு ராமநாதபுரத்துக்கு இணையான ஒரு வறண்ட இந்த கருவேல மரத்துலையும் வாழ முடியும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையினுடைய ஒரு நாளில் ஒரு பங்கு வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மனித வாழ்க்கையில் 60 ஆண்டுகள்லாம் ஒரு நாளில் ஒரு பங்கு இங்கே. இப்போ இவங்க வந்து இப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்காரங்களாவே மாறி இந்த ஊர்லேயே இந்த மக்களுக்காக பெரிய பணிகளை செஞ்சு இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மீதம் முழுச்சு அவன் புள்ள பெற்றுருக்கான், அவனையும் இங்கே வந்து சேர்க்கிற அளவுக்கு இங்கே வந்து அவ்வளோ அனுபவம் மிக்கவர். அந்த அளவுக்கு உள்ள ஒரு அனுபவம் இந்த ஊரில் இருக்கும். ஏன்னா கிராமத்துல எல்லாம் ஒரு நாள் தங்கியிருந்து பணி செய்யறதுலாம் அவ்வளோ சாமானியம் இல்லை. ஏகப்பட்ட சவால்களை சந்திக்கணும், ஏகப்பட்ட ஏசல் இதெல்லாம் இருக்கும். கிராமத்துக்குனே உள்ள சில விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அது யதார்த்தம்னு பண்ணும்பொழுது தான் அந்த பாத்ரூம் கழுவுற வரைக்கும் போக முடியும். கூட்டி சுத்தம் பண்ணி தான் பிள்ளைங்கிற உணர்வோட, தான் குடும்பங்கிற உணர்வோட இருக்க முடியும். அப்படி ஒரு யதார்த்த மனுஷியாக இங்கே அந்த கந்தரவோட்ட பகுதியில் ரொம்ப ஒரு நம்ம மண்ணுக்குன்னு கிடைச்ச ஒரு பொக்கிஷமா அவங்க வந்து இவ்வளோ காலம் இருந்து இந்த பின்தங்கிய சோழம்பட்டி பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு அவரும் ஒரு கருவியாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய மாணவர்களையும் பல பேர் பல துறைகளில் பல நிலைகளில் இருக்கக்கூடும். நிச்சயமாக அவர்கள் இவரை ஒவ்வொரு நிமிஷமும் மானத்தியம்மாள் டீச்சர் நினைச்சு பார்ப்பாங்க. ஏன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய பங்களிப்பு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாத இருக்கும். ஒரு பெரிய ஆடம்பரம் படையமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி எளிமையாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு மானத்தியம்மாள் டீச்சர் ஒரு ரோல் மாடல். டீச்சரு அப்படின்னா கிட்டே விட மாட்டாங்கும் போது தோளில் கை போட்டு பிள்ளைகளை கொண்டாந்து வச்சு சோறு ஊட்டி அவங்கள வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆசிரியை ஒரு தாயா மாறுறதுக்கு மானத்தியம்மாள் டீச்சர் ஒரு உதாரணம். இப்படி நிறைய அவங்க உதாரணமாக இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் அவங்க தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அவங்க இந்த ஊருக்கு வரும்போது அங்கேருந்து எதுவும் பணம் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க, இங்கேருந்து போகும்போது எதுவும் கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எதையுமே இல்லாமல் இந்த குறிப்பிட்ட வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எல்லாம் யதார்த்தமானது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் வீட்டிலே இருக்கக்கூடிய எதையும் இங்கே கொண்டு வர்றதில்ல, இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எதையும் வீட்டுக்கு கொண்டு போறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. நிச்சயமாக அவருடைய எண்ணத்துக்கும் அவருடைய நல்ல உள்ளத்திற்கும் அவங்க எந்த குறையும் இல்லாமல் அவங்க இந்த மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்கள் இருந்தோ அதெல்லாம் தீரும். நிச்சயமாக தீர்வதற்கான காலம் வரும். எனவே அதெல்லாம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கிக்காம அது எல்லாம் விரைவில் தீரும். நிச்சயமாக விட்டு கொடுத்துட மாட்டோம், கை காமிச்சு விட்டு போயிட மாட்டோம், பயப்பட வேண்டாம். எப்படி இருந்தாலும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஏன்னா சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு மாதிரியான காலங்கள் மாறும்போது எதையுமே நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னாக்க இயற்கைன்னு ஒண்ணு கிடையாது. நினைத்தது போல எல்லாமே நடந்துட முடியாது. அப்படி நடந்துருச்சுன்னா எல்லாமே சாஃப்ட்வேர்ல பிறக்கும் போதே இந்த பிள்ளைக்கு இந்த பண்ணணும் போகணும்னு எல்லாரும் சாஃப்ட்வேர் எழுதினா
ஒருத்தர் கூட மண் வெட்ட முடியாது, களை வெட்ட முடியாது, ஏறு பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆக இதுதான் தலையெழுத்து அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இயற்கையே அதனுடைய போக்குல தள்ளிட்டு போகும். இன்னைக்கு வந்து சவுதி அரேபியாவில் வறண்ட பாலைவனங்கிற பகுதி வெள்ளத்துல மூழ்கி ஓடுறாங்கன்னா, மிக பசுமையா இருந்த டெல்டா மாவட்டங்கள் கருகி போய் கிடக்குறாங்க. நீலகிரியில வந்து வறண்டு மரங்கள் மோதி தீ பிடிச்சி காட்டு தீ உண்டாகுங்கிறோம். குளுமையான இடங்கள் கருகி போறதும், கருகி போன இடங்கள் வந்து ஒண்ணுமில்லாம போறதும், ஒண்ணுமில்லாத இடங்கள் பசுமையை வர்றதும், இப்படி வந்து இயற்கையினுடைய சுழற்சியில எல்லாமே சாத்தியம். ஆக வறண்டு போன பாலைவனத்திலேயே மீண்டும் மழை பெய்யும் போது எதுவுமே இல்லை என்கிற ஒரு சூழல் எப்போதும் கிடையாது. எல்லாம் எப்போ வரணுமோ அப்ப நிச்சயமா வரும். எனவே அதனால எதை பற்றியும் யாரும் எதையும் மனதுக்குள்ள தாங்கிக் கொள்ள வேண்டாம் சகோதரி அவர்கள் கேட்டுக்கொண்டு, இங்க கந்தரோட்டையை பொறுத்த வரைக்கும் யாரையும் ஏமாற்றணும், யாரையும் ஒருத்தரை ஒண்ணுமில்லாம பண்ணிடணுங்கிற எண்ணத்தோட யாரும் இருக்கிறதில்ல. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பலன்களும் இங்க உள்ளேயும் இருக்கலாம், இந்த நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் இருக்கலாம். எந்த பலன்கள்லையும் குறை இல்லாமல் கொண்டு சேர்க்கிறது எங்க எல்லாத்துடைய பொறுப்பு, கடமை. அதனால அதை பத்தி நீங்க இங்க இருந்து நம்ம டிரான்ஸ்பர் ஆயிட்டோமே, நமக்கு அந்த பாக்கி இருக்கே இந்த பாக்கி இருக்கேன்லாம் கவலைப்படணும். நிச்சயமாக எல்லோரும் நாங்கள் தான், நாங்கள் உங்க சகோதரர்கள் தான். எங்களால் இந்த சூழ்நிலையில சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். நிச்சயமாக அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும், கவலை வேண்டாம். நீங்க வந்து இங்க இருந்து போயிட்டோங்கிறதுக்காக நாங்க இனிமேல் சங்கத்துல இருந்து உங்களை போட்டு முத்துசாமி சார் போயிட்டாலும் இன்னைக்கும் முத்துசாமி சார் சங்கத்தோட தொடர்புல இருக்காரு. நாங்க ஏன் விட்டு போக மாட்டோம், அவருடைய தொடர்ச்சியை இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கும் யாரு ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கிறதுக்காண்டி இப்ப நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில சங்கங்களை உறுப்பினராக சஸ்டெயின் பண்றவங்களோட இருப்பாங்க. அது முடிஞ்சோடனே அவங்க அதோட விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சங்கம் இல்லை நம்ம சங்கம். எனவே கவலைப்பட வேண்டாம். நீங்க நிறைய எங்கள்கிட்ட சொல்லியிருப்பீங்க, அதை நாங்க ஒழுங்கா செய்யும் எடுக்கிறது கோவம் இருக்கும், அந்த செய்யும் எடுக்காததுக்கான காரணங்கள் பல இருக்கும், அல்லது ஏதேனும் ஒரு தகவல் நீங்க சொல்ல நினைத்திருப்பீங்க, அந்த தகவல் நான் சொல்லியிருப்போம், அதுக்கான சூழல் அமைஞ்சிருக்காது. எல்லாமே சரி செய்யப்படும், முறைப்படுத்தப்படும். உரிய காலம் வரும்போது நிச்சயமாக நடந்தேறும். அது இப்போதைக்கு பயனளிக்காம இருந்தாலும் ஒரு ஓராண்டுகள் அல்லது 2 ஆண்டுக்குள்ளாக நிச்சயமாக அது வந்து சேரும். தவற வேண்டாம்னு சங்கத்தின் சார்பாக அந்த உறுதியை தனிப்பட்ட முறையில் சகோதரிக்கு நாங்கள் எல்லோருடைய சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு ஓகே. இப்போ அந்த பாட்டு ஓகே. இதுவரைக்கும் நீங்க வேலை பார்த்ததுக்குரிய பலன் இந்த பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு நிச்சயமா இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. அந்த பலன்னா உங்க ஆத்ம திருப்தி, இந்த கிராமத்துல நீங்க பணி செஞ்சதுக்கான அந்த ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அதே மாதிரி இந்த பசங்க இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையை எக்காரணத்தை மட்டும் விட்டுற மாட்டாங்க. எனவே இந்த உங்களுடைய பணி அது மிக சிறப்பா இருக்கு. நீங்க மற்ற எது எப்படியோ, ஆனா உங்களுடைய பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த அரசுடைய ஊதியத்துக்கு முழுமையா நீங்க பணியாற்றுகிறீங்க. அந்த பணியில் நீங்க செவ்வனே இருக்கிறதுனால நிச்சயமா இயற்கை வந்து ஒரு காரியத்தை செஞ்சவன எப்பவும் கைவிட்டாரு. அந்த விதத்துல உங்களுக்கான முழு பலன்களும் மற்றதும் கிடைச்சிடும். சகோதரர் சொன்ன மாதிரி பென்ஷன் வந்து இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு வரப்போகுது, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்படி வரும் பொழுது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மாதந்தோறும் உங்கள் கையில ஏதேனும் ஒரு தொகை கிடைக்கிறதா இருக்கும். அது கிடைக்கிறதுக்கு நான் ஒரு 6 மாதம், குறைந்தபட்சம் 6 மாதத்துக்குள்ள அது வந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. எனவே அந்த விதத்திலையும் நீங்க கவலை வேண்டாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய பணப்பலன்கள் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்னென்னலாம் வாங்கணுமோ அது எல்லாத்தையும் நமது சங்கத்தின் சார்பாக அதிவிரைவாக பெற்று உங்களுக்கு உடனே கொடுக்கறதுக்கும் நீங்க எதுனாலும் இங்க போன் பண்ணா போதும். ஒரு அக்காவுக்கு பண்ணலாம் அல்லது கலைஞர் டீச்சர் பண்ணலாம். இந்த குறை நீங்க அங்கே இருந்து அலைய வேண்டியது. உங்களுக்கான கோப்புகள் ஏதேனும் குறை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி செய்து கொடுக்கக்கூடியதை சங்கம் செய்யும். உங்களுடைய பணியை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறை, நீங்க சங்கத்தின் மீது கொண்டிருந்த அக்கறை, தனித்தனி நபர்கள் மீது கொண்டிருந்த அக்கறைங்கிறது நடிப்பு கிடையாது, யதார்த்தமானது, உண்மையானது, ஆழமானது, எல்லாருக்கும் தெரியும். எனவே அந்த அன்பும் பாசமும் நீங்க இன்னைக்கு வர வேண்டாம்னு சொன்னாலும் வாங்கன்னு சொன்னாலும் திட்டினாலும் எங்களை அவமானப்படுத்தினாலும் அதை பத்தி நான் கவலைப்படுறேன். அந்த அம்மா திட்டுக்க மாட்டேன், திட்டினாலும் அது போய் அது தீவிர உறுப்பினர் அது திட்டட்டும் அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தர் திட்டாங்க சங்கத்துல அது என்ன அப்படி பேசுது அதுக்கெல்லாம் ஆகும்னு யாரும் சொன்னா கூட அதை வந்து ஏத்துக்கிறது அது திட்டம். ஏன்னா அவ்வளவு அது உழைச்சிருக்கு, நமக்கு மீது அக்கறை கொண்டாலும் அவங்க என்ன வேணாலும் திட்டட்டும் அந்த டீச்சர், அப்படிதான் நாங்க எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அக்கறை கொண்டவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களுக்கு தான்
அதீத கோபம், அதீத அக்கறை தான் அதீத கோபத்தினுடைய வெளிப்பாடு. இந்த கோபம்லாம் விரைவில் தீர்க்கப்படும். அது தீர்க்கறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியேற்றுக் கொள்கிறோம். நீங்க நிச்சயமா கவலை இன்றி இங்க என்னென்னலாம் தொடர்பு இருந்தாலும், என்னென்னலாம் சின்ன சின்ன தொட்டு தொடுசு இருந்தாலும் அதையெல்லாம் எங்கள்கிட்ட பகிர்ந்துங்க. அதையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் எல்லோரும் செய்வோம். உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வங்களும் ஏற்கனவே இருக்கு. 1 2 உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குறைகள் வரும். அது மனித இனத்துக்குனே உள்ளது. அந்த குறைகள் அவ்வப்போது தீர்க்கப்படும். அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்க செஞ்ச இந்த உண்மையான உழைப்பின் காரணமாக, நீங்க செஞ்ச இந்த புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் கழுவப்பட்டு முறைப்படுத்தப்படும். நீங்கள் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வத்தையும் மீண்டும் மீண்டும் பெறுவீர்கள் என்று கூறி தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியையும், உங்களுக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும், சிறந்த பணிக்கான பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.